மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. நமக்கு முன்பாக இருக்கின்ற நேரத்தில் நாம் செய்தியை முடிக்க இருக்கின்றோம். தயவு கூர்ந்து சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவியை கொடுப்போமாக. இந்த புதிய வருடத்தில் முதலாவது மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று முதலாவது கர்த்தருடைய நாளில் உயிர்த்தெழுதல் நாளில் தேவனை தொழுது கொள்வதற்காக நாம் இவ்விடத்திற்கு கூடி வந்திருக்கின்றோம். சாதாரணமாக 31st வாட்ச் நைட் சர்வீஸ் அன்று இரவில் ஒரு வாக்குதத்த செய்தியை கொடுத்திருப்பார்கள், அல்லது முதல் வாரத்தில் ஒரு வாக்குதத்த செய்தியை கொடுத்து சபையை உற்சாகப்படுத்துவார்கள். சில சபைகள் இல்லை. ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்தங்களெல்லாம், வேதத்தில் இருக்கின்ற வாக்குதத்தங்கள் எல்லாம் ஏறத்தாழ 30,000 வாக்குதத்தங்கள் எல்லாம் யாருடையது? நமக்கு சொந்தமானது தான். தேவன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாக்குதத்தம் கொடுக்கிறவர் அல்ல. அப்படி என்றால் 30,000 வாக்குதத்தங்கள் அத்தனை நாட்களும் ஒவ்வொரு வாக்குதத்தம் கொடுத்து தான் இருக்க வேண்டும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் வாக்குதத்தம் பண்ணினார் எது வரைக்கும்? உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி என்றால் நோ எண்டா, எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார், எப்பொழுதும் கரம் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த வருடத்திலையும் அவர் நம் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய காரியங்களிலே எப்படியாக வீதமாய் இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அதுதானே? நாம் இருப்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இம்மற்றும் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இது நம்மளால் உண்டானதல்ல. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அளவற்ற கிருபை, மாபெரும் கிருபை. அதனாலதான் நாம் இவ்விடத்தில் கூடி நாளிலே தேவனை நாம் முழு உள்ளத்தோடு தொழுது கொண்டோம். வேதத்தில் ஒரு மாமனிதன் புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் ஏறத்தாழ பாதி புதிய ஏற்பாட்டை எழுதி கொடுத்தவர் பவுல் முனிவர் என்று சொல்லி நாம் அனைவருக்கும் தெரியும். அவர் தான் சவுலாக இருக்கும் போது எப்படி இருந்தார், எப்படி மாற்றம் அடைந்தார் என்பதை குறித்து விசுவாசிகளாக இருக்கிற நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம், இல்லையா? இந்த சவுலாக இருக்கும் போது அவருடைய தொழில் என்ன? அந்த வழியாக போகிற ஆணும் பெண்ணும் யாராவது எருசலேமுக்கு செல்கிறவர்களை பிடித்து அடித்து, அவர்களை கட்டி சிறையில் அடித்து, அவர்களை சபையை பாழாக்கி துன்புறுத்துகிறவர் தான் இரவும் பகலும் அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஒரு நாள் தமஸ்கு என்ற ஒரு ஹைவேல அவன் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஒரு மாபெரும் ஒரு வெளிச்சம் அவனை சுற்றி சூழ்ந்து இருந்தது. சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற ஒரு சத்தம் அவனுடைய காதில் தொனித்தது. அப்பொழுது அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். யார் நீ? யார் நீ அப்படின்னு கேட்கிறான் துணிஞ்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். உடனே அவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கர்த்தாவே, கர்த்தாவே சொல்லுங்களேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்று நாளிலே நாம் அனைவரும் உள்ளத்தின் அந்தரங்கத்திலிருந்து நாம் கம்பீரமாய் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். கடந்த 2025 இல்லையா முடித்துட்டோம். எப்படியோ ஆண்டவர் கிருபையால ஜீவனை கொடுத்துட்டு அந்த கொரோனாவை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஃபர்ஸ்ட் வேவ்ல காப்பாத்தினாரு, செகண்ட் வேவ்ல காப்பாத்தினாரு, மற்ற பாடுகள் மத்தியில பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில நம்மை காத்து கரம் பிடித்து வழிநடத்தி 26 கரையேற்றுகிறார், இல்லையா? இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் நம்மீது அக்கறை உள்ளவராய், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்து கரம் பிடித்து இம்மட்டும் இந்த நாள் மட்டும் நம்மை வழிநடத்தி இருக்கிறார், இல்லையா? அப்படி என்றால் சவுல் கேட்ட கேள்வி மட்டும் இல்ல, நீங்களும் நானும் இந்த கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்திலிருந்து, இந்த புதிய வருடத்திலிருந்து, இந்த முதல் மாதத்திலிருந்து, இந்த முதல்
வாரத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும்? சில சபைகளில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே வாக்குத்தத்த அட்டைகள் வைத்திருப்பார்கள். வரிசையாக வருவார்கள். பயபக்தியோடு ஒரு காணிக்கை பெட்டியில காணிக்கை போட்டு, அடியில் இருக்கிறதோ நடுவில் இருக்கிறதோ மேல இருக்கிறதோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடித்தது ஒன்று எடுப்பாங்க. கண்ணை மூடி பயந்து பயந்து போயிட்டு யாருக்கும் தெரியாம பிரிச்சு பார்ப்பாங்க. ஏதாவது இருக்கா, நல்லது இருக்கா, எனக்கு தேவையான வாக்குத்தத்தம் வந்து இருக்கா, இப்படி வாஞ்சியோட பார்ப்பாங்க இல்லையா? அப்படி கிடையாது. கிளி ஜோசி எடுக்கிற மாதிரி கிடையாது இல்லையா? ஆனா இந்த சவுல் கேட்ட கேள்வி என்ன என்றால், கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவர்கள் யாராவது வேதத்தை வாசிக்கக்கூடியவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 10வது வசனம், 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். பாருங்க, அந்த குரலை கேட்டு அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். எப்போதுமே பயப்படாதவன், எப்போதுமே நடுங்காதவன், எதுக்குமே அஞ்சாத நின்றவன், சிங்கத்தை போல எல்லாரையும் சுற்றி வளைத்து அடைத்து சிறையில கொண்டு போனவன் இப்ப என்ன சொல்றான்? அவன் பயப்படுறான், அவன் நடுங்குறான், அவன் சரண்டர் ஆகுகிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நமக்கு இருக்க அந்த பயம் ஒரு கொலை பாதகனுக்கு இருக்கு, ஒரு சபையை பாழாக்குகிறவனுக்கு இருக்கு, அந்த மார்க்கத்தில் போகிற கிறிஸ்துவர்களை பிடித்து கொலை செய்கிறவனுக்கு இந்த பயம் வந்தது. ஏன்? அவருடைய வெளிச்சத்தை காணும் போது, அவருடைய பரிசுத்தத்தை காணும் போது, அவர் யார் என்று அவன் உள்ளத்தின் அந்தரங்கத்தில் அறிந்திருக்கும் போது, அவனோட கூட ஒரு கேங் இருக்கு இல்லையா, போறாங்க. போகும்போது அந்த பயங்கரமான வெளிச்சம் அவனை சுற்றி வந்தது. அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் அவனை மட்டும் சூழ்ந்து இருந்ததா, அவன் கூட இருந்தவங்க கூட இருந்ததா? இன்னொருக்கு வந்து அந்த குரல் ஏன் கேட்டாங்க? சிலோ தேவாலயத்துல ஏலி இருக்காரு, பணிவிடை செய்வதற்கு பிள்ளையாண்டான் இருக்கான் இல்லையா? கர்த்தருடைய சத்தம் கேட்குது. சாமுவேல் உள்ள அடி வைப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய சத்தம் கேட்கவில்லை. எப்பொழுது இந்த பிள்ளையாண்டான் உள்ள வந்து தன்னுடைய தாயார், இவன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர்க்கென்று இவனை நான் பிரதிஷ்டிக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது ஒப்பு கொடுத்து சமர்ப்பித்து அங்கே விட்டுட்டு சென்றாலோ, அன்றைய நாளிலிருந்து தேவன் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். சபையில் இருக்கிற அந்த சிறுவனோடு பேச ஆரம்பிக்கிறார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தம் ஏலியும் அங்க இருக்கிறார். யாருக்கு கேட்குது? சாமுவேலுக்கு தான் கேட்குது. ஏலிக்கு ஏன் கேட்கல? ஆண்டவர் யாரோட பேச நினைக்கிறாரோ அவர்களோடு தான் பேசுவார். தேவனுக்கு யார் தேவையா இருக்கிறார்களோ அவர்கள் தான். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்பொழுது அப்படி என்றால் அவன் யாரை துன்பப்படுத்திக் கொண்டு வந்தான் இவ்வளவு நாளா? கர்த்தரே, சபையே. சபை என்றால் சபைக்கு தலையாய் இருப்பது யார்? இயேசு கிறிஸ்து சிரசாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நபரை నేరుడియాగే కేட்கிறார், நீ ஏன்ப்பா என்னை துன்பப்படுத்துகிறாய்? సౌలా, నీవెందుకు నన్ను హింసిస్తున్నావు? నీవెవడివి? మాటలు కూడా చాలా డిఫరెన్స్ గా ఉంటాయి కదా. నీవెవడివి? ఏమన్నాడు? నీవు హింసించుచున్న యేసునే. அப்படி என்றால் இயேசுவை துன்பப்படுத்தினவன் இயேசுக்காக வாழ்வதற்கே விண்ணப்பம். வேதத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் 10வது வசனமும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 9:10
కూడా ఉన్నవారు వారు ఆ వెలుగును చూసిరి గాని నాతో మాట్లాడిన వాడి స్వరము వారు వినలేదు. అప్పుడు నేను ప్రభువా నేనేమి చేయగలను అడగగా ప్రభువు నీవు లేచి దమస్కులోనికి వెళ్ళుము, అక్కడ నీవు చేయుటకు నియమింపబడినవన్నీ నీకు అప్పగింపబడనని నాతో. నేనేమి చేయాలి అని నేను అడిగితే ఒక అడ్రస్ చెప్తున్నాను. ఏమని? ఎక్కడికి వెళ్ళమని? எங்க செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்? நீ தமஸ்குக்கு செல். அங்க போனா ஏன் கேட்கிறது இவரதான கேள்வி நேரடியாக இவரே சொல்லலாம் இல்லையா? ஆனா ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாரு. నువ్వు వెళ్ళి దమస్కుకు వెళితే నువ్వేం చేయాలో ఆ సంగతి నేను చెప్తాను. దమస్కు என்ற ஊருக்கு செல். நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். வேதத்துல தமஸ்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இல்லையா? அந்த தமஸ்கஸ் முதலாவது எங்க பார்க்க முடியும்? இந்த தமஸ்கஸ் ஒருத்தர் ரொம்ப கவலையா இருக்கிறாரு. ஐயோ ஒண்ணுமே இல்லையே எனக்கு அப்படின்னும் போது அந்த ஊருக்காரன் அங்க இருக்கிறான். இந்த ஊருக்காரனாக இவனுக்கு தான் எல்லாமே போய் சேருமே, எனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இதுக்கு மேல சொன்னோமா? சொல்ல சரி என் வீட்டு வேலைக்காரனாகிய லாசர் பிளஸ் எலியாசர் இப்படி எல்லாம் குடி எடுக்கிறாங்க பாருங்க இல்லையா? எலியாசர் தமஸ்கு ஊரானாகிய எலியாசர் என்னுடைய சொத்துக்கெல்லாம் காரணமா எனக்கு அப்பா என்று கூப்பிடுறதுக்கு என் வயிற்றுல ஒரு புள்ளியே இல்லையே அப்படின்னு கதறி கொண்டு இருக்கும் போது அவன் தான் அங்க இருக்கிறான். யாரு? தமஸ்கு ஊரானாகிய எலியாசர் தன்னுடைய வேலைக்காரன். எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் இவனுக்கு போய் சேருமே. கொஞ்சம் பொறாம வந்தது அவர். இல்லப்பா இங்க வா, மேல பாரு, என்ன தெரியுது? வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியுது. அந்த கடவுளுடைய மணலை பாரு, தெரியுது. உன் சந்ததி இப்படியாக இன்னொருத்தன் கோபமா போறான். நீ என்னமோ ரொம்ப சிம்பிளா சொல்ற, நீ என்னமா என் மேல கை வச்சு என்னென்னமோ பண்ணுவேன்னு நினைச்ச. எங்க ஊர்ல பல்லான் ஊர்ல இல்லையா, தமஸ்குல இல்லையா, அந்த நதிகளை காட்டிலும் சொல்லணுமா உங்களுக்கு? నాగమా இல்லையா? దమస్కులో ఉన్న నదుల కంటే ఇదేమన్నా పెద్దదా? దాంట్లో ఫర్ఫర్ నది ఉంది, పెద్ద పెద్ద నది ఉంది. సింపుల్ గా మునగమంట. அப்படி என்றால் தமஸ்கு என்பது ஒரு விசேஷமான ஒரு பட்டணம். ரைட், அதுக்கு போக வேண்டாம், நமக்கு அது சப்ஜெக்ட் கிடையாது. இங்கே நீ போ, எங்க போ சொல்றாரு? 10வது வசனத்துல நீங்க எழுந்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது நீ எழுந்து தமஸ்குக்கு போ. தமஸ்குல யார் இருக்கிறாரு? அனனியா என்ற ஒரு நபர். 9ஆம் அதிகாரம் 10க்கு வாங்க. இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 10வது వచనం. దమస్కులో అననీయా అనే ఒక శిష్యుడు దమస్కుకు వెళ్ళమన్నాడు. దమస్కులో ఎవరున్నారు? అననీయా అనబడిన శిష్యుడు ఉన్నాడు. ఆ శిష్యుడు నువ్వు ఏం చెయ్యాలో ఆ సంగతి నీకు ఖచ్చితంగా చెప్తాడు. ఈ దమస్కు అననీయాకు దేవుడు చెప్తున్నాడు, ఏ అననీయా ఇట్లరా, ఏం సార్ అంటే, నువ్వు వచ్చి நேரு అనే వీధి, தெரு பேரெல்லாம் கரெக்டா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ஒரு என்னது அது 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எழுந்து நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய், ஸ்ட்ரீட் பேர் சொல்லியாச்சு. ஸ்ட்ரீட் பேர் என்ன? நேரு தெரு. வெள்ளி யூதாவின் வீட்டிலே, வீட்டுல யார் வீடு? நேர் தெருவுல யார் வீடு இருக்கு? யூதாவுடைய வீடு இருக்கு. அந்த வீட்டுல யார் இருக்கிறாங்க? பட்டணத்தனாகிய சவுல் என்ற பேருள்ள ஒருவனை தேடு. எந்த ஊருக்காரன் இருக்கிறான்? தமஸ்குல யூதா நேர் என்ற தெருவுல யூதா என்ற ஒரு நபருடைய வீட்டுல தாசு பட்டணத்தாருடைய சவுல் என்ற பேருடைய ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணிக்கிறான். என்ன மாற்ற சடுதியில
ஜபம் பண்றவங்கள பாழாக்கி துன்புறுத்துறவன் இப்ப என்ன யார் கத்து கொடுத்தாங்க இதெல்லாம்? ஒரே ஒரு டச் இல்லையா? ஒருத்தர் சொல்றாரு அக்கினி அபிஷேகம் டச் அப்படின்றாரு. உன் மேல அக்கினி இறங்குமாதாக அப்படின்னா இறங்குமா? அக்கினியே வந்து இறங்கிதான் நாள் இருப்பாருங்க. கேட்கறாங்க, தெரியாம தான் கேட்கறாங்க. அந்த வெளிச்சத்தை, மாபெரும் வெளிச்சத்தை கண்ட மாத்திரத்துல அவனுடைய கண்கள் 3 நாள் பார்வை இல்லாம அங்கே கடந்தாங்க. அனனியா, சவுலே சகோதரனே, என்ன சொல்றாரு? சவுலே சகோதரனே, சகோதரர்களை பாழாக்கினவன் இப்பொழுது யாரா மாறினான்? சகோதரனே. ஏன்? வெளிச்சம் மாற்றியது இல்லையா? ஆதியிலே வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் வந்து ஒவ்வொரு மனிதனையும் என்ன பண்றது? ఆది యందు వెలుగు ఉండెను, ఆ వెలుగు వచ్చి ప్రతి మనుషుని వెలిగించుచున్నది. அந்த வெளிச்சம் உனக்கும் எனக்கும் வெளிச்சமாய். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மலை பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? 5:16 மத்தேயு சுவிசேஷம். மனுஷர்கள் உங்களுடைய வெளிச்சத்தை கண்டு பரலோகத்தில் உள்ள உங்களுடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களிடத்தில் உங்கள் வெளிச்சம், உலகம் உங்களுடைய வெளிச்சம் காணும்படி அவர்களிடத்தில் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஒளியை என்ன பண்ணணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அவர்கள் அந்த ஒளியை பார்க்கணும். அப்படியாக இருக்கிறோம். மங்கி எரிகிறோம், தொங்கி சூழ்ந்து போறோம். அந்த லைட் உண்மையான லைட் நமக்குள்ளாக இருந்தா அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? பளிச்சு நடிக்கும். பிலிப்பியர் 2:16 நேரம் என்ன இருக்கு? మీరు జీవవాక్యమును చేత పట్టుకొని లోకమందు சுடர்கள் போல, ஜீவ வார்த்தைகள் கையில இருக்கும் போது உலகத்தில் சுடர்கள் போல பிரகாசிக்க முடியும். இந்த வெளிச்சம் கொண்டு இருக்கிறோமா? இவனை எழுப்புறான், நீ என்ன செய்ய வேண்டியது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் கொடுத்துட்டு அனனியாவை அனுப்புறாங்க. அப்படி என்றால் ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் பிடிப்படும் போது, கர்த்தருடைய பாதத்துக்கு வந்து சரணடையும் போது, கர்த்தரை நோக்கி நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தினந்தோறும் ஆண்டவரே, இன்றைய நாளிலே என்னுடைய வாயின் வார்த்தைகளும், என்னுடைய இருதயத்தின் தியானங்களும், என்னுடைய நடக்கலும், என்னுடைய எல்லா கிரிகளும் உம்முடைய பார்வைக்கு, உம்முடைய சித்தத்தின் கொண்டு, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும் என்றுதான் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏதோ எதிர்ச்சோம் ஒரு வசனத்தை சிலவங்க வந்து அந்த கேலண்டர் தந்தது பாருங்க, இந்த சேலம்ல கூட இருக்குமே ஒரு வார்த்தை, அந்த வசனம் அன்றைய நாளில கரெக்டா வந்து கை வச்சு அந்த டேட்டை பார்த்து, ஏன் அந்த டைம் இல்லை. எதுக்கு? வேத வாசிப்பதற்கு டைம் இல்லை, ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை, எதை கேட்டாலும் சர்ச்சுக்கு டைம் இல்லை, லேட் ஆகுது, டியூட்டில ஆன் டியூட்டில இருக்கிறேன், டைம் இல்லை. நேற்று தினத்துல ஜியோன்ல தியானித்தோம் இல்ல, டைம் இல்லை. என்னத்துக்கு டைம் இல்லை? ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை. எங்கேயோ ஜெபிக்கலாம், எங்கேயோ தியானிக்கலாம். நாம் நடமாடுகிற ஒளியா இருக்கிறோம் இல்லையா? எவ்விடத்திலையும் பிரகாசிக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். ரைட், ஓகே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீ எழுந்து தமஸ்குக்கு செல், அங்கே அனனியா என்ற ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உனக்கு நன்றாக ஒரு வழிகாட்டுவாங்க இருப்பான். அனனியா சொல்றாரு, ஏப்பா இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு சொல்றாரு? அவருக்கே சொல்றாரு. இந்த சர்ச்சுக்கு போறவங்கல்ல, அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் அந்த மார்க்கத்தார் எல்லாரையும் குடிச்சிட்டு பாழாக்கிட்டு சபை துன்புறுத்துற இந்த இவங்கிட்ட போய் என்ன ஆண்டவர நீ போ சொல்லுறாரு ஆண்டவர். எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற பார்வையிலனா இவன் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். முன்பு அவன் சமய பாழாக்கினவன் தான். முன்பு அவன் அக்யூஸ்ட் நம்பர் 1 தான். இப்போது அவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆனா இந்த பவுல் அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க, பாவிகளின் சொல்லுங்களேன் பிரதான பாவி, பாவிகளின் பிரதான
అనిపించుకోవడానికి కూడా అపోస్తలులను అనిపించుకోవడానికి కూడా నేను యోగ్యుడను కాదు. నేను పాపులలో ప్రధాన పాపిని. யாரா சொல்ல முடியுமா? பாவங்களை மறைப்பதற்கு தான் நாம முயற்சி பண்ணுவோம் தவிர வெளிப்படையா அறிக்கை எடுப்பதற்கு நாம் யாரும் ட்ரை பண்ண மாட்டோம். மூடி மறைக்கணும், மேக்கப் பண்ணி அப்படியே வாழணும் உலகத்துல கிடையாது. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்? இதற்கு முன்மாதிரி யாரு தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவான பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். எதற்கு அனுப்பி வைத்தார்? குமாரன் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார்? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்துக்கு வந்தார். பரலோகத்தில் ஒரு சம்பாஷணை நடக்கிறது. இவர்களை மீட்பதற்காக, இவர்களை ரட்சிப்பதற்காக யார் போவார்கள்? இவர்கள் நிமித்தம் நான் யாரை அனுப்புவேன்? உடனே குமாரன் அதை கேட்டு சொன்னார், இதோ நான் இருக்கிறேன். புத்தக சுருளிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவே என்னை அனுப்பும், அப்பா அனுப்பும். மகனே, நான் உன்னை அனுப்புவதற்கு தயார், ஆனால் உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. உன்னை வெறுப்பார்கள், உன்னை கொலை செய்வதற்கு வகை தேடுவார்கள், உன் முகத்திலே துப்புவார்கள், வாளினால் அடிப்பார்கள், ஈட்டிலே குத்துவார்கள், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பரவாயில்லை, என்னை குறித்து முன்பதாகவே புத்தக சுருளிலே எழுதப்பட்டிருக்கிறதப்பா, என்னை அனுப்பும், இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதிலே 4வது வசனத்தில் விதமாய் நாம் வாசிக்க முடியும். வாசிப்பீர்களா? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது వచనం. చేయుటకు నీవు నాకు ఇచ్చిన పని నేను సంపూర్ణంగా నెరవేర్చి భూమి మీద నిన్ను మహిమపరిచితిని. நான் என்ன செய்ய வேண்டும்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவன் தகப்பனார் அனுப்பின வேலையை முடித்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்னன்னு கொடுக்கிறாரு? நீர் எனக்கு என்ன வேலை கொடுத்தீரோ அந்த வேலை நிறைவேற்றினேன். கல்வாரி சிலுவையிலே அவர் 7 வார்த்தைகளை சொன்னார். அதுல ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னார் தெரியுமா? எல்லாம் முடிந்தது. It is finished now. செய்வதற்கு இன்னும் ஒன்றுமே இல்ல. சொட்ட 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 கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தினாரே. ஒருத்த வந்து இன்னொரு ரத்தம் இருக்கா டெஸ்ட் பண்ணலான்னு ஓடி வந்து குத்தான். ரத்தமும் தண்ணீரும். அப்ப என்ன அர்த்தம்? என்ன ப்ரூஃப் சயின்டிபிக்கா? அவருக்குள்ள தண்ணீர் இல்ல, அவருக்குள்ள பிளட்டும் ஒரு டிராப் கூட இல்ல. அல்லாஹ் பிலிப்பியர்ல சொல்றாரு, தம்மை தானே வெறுமையாக்கி. வெறுமையாக்கி அப்படின்னா அவருக்குள்ளாக இனி இருக்க வேண்டியது ஒன்றுமே இல்ல. எம்ப்டினஸ், முழுமையாய் காலியாக்கினார். அதான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சமாவது அவர் வைத்துக் கொள்ளாமல் அந்த அன்பு முழுவதும் சபைக்காக ஊற்றிவிட்டார். அந்த ரத்தம், அந்த குருதி முழுவதும் நமக்காக சிந்தி விட்டார். ஒன்று சொல்றாரு, பிதாவே நீர் என்னை இந்த உலகத்திற்கு எதற்காய் அனுப்பினீரோ அந்த அனுப்பின அந்த வேலையை நான் என்ன செய்ய சித்தமாய். நம்முடைய விசுவாச வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாட்கள் ஆயிருக்கு? எத்தனை வருடங்கள் ஆயிருக்கு? என்ன செய்திருக்கோம்? கர்த்தருக்காக நாம் என்ன செய்திருக்கோம்? குடும்பத்திற்காக என்ன செய்திருக்கோம்? உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க. அனுப்போம் ஐயா, அனுப்போம். அறுவடை செய்வதற்கு ஆட்களை அனுப்போம். கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ போவோம் தெரியாது. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? என்னை கொண்டு இந்த உலகத்தில் என்னுடைய மீதியான வாழ்க்கை எதற்காக நான் பயன்படுத்த வேண்டும்? கேட்டோமா?
அது கேட்பீர்கள் என்று சொன்னால் உண்மையான விசுவாசி நாம தான். பிலிப்பியர்ல பிலிப்பி சபையாருக்கு பவுலானவர் ஒரு கடிதம் எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஞாபகம் வந்து எனக்கு. பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு நிருபம் 21வது வசனம், 2ஆம் அதிகாரம் 21வது வசனங்க. 2:21. అందరూ తమ సొంత కార్యములనే చూచుకొనుచున్నారు గాని అందరూ తమ సొంత కార్యములనే చూసుకొనుచున్నారు గాని యేసుక్రీస్తు కార్యములు చూడరు. இப்படிதானே இருக்கு இப்போ. అంతే. సొంత కార్యాల కోసం ప్రయాసపడే ప్రయాస యేసుక్రీస్తు కార్యాల కోసం ప్రయాసపడుతున్నామా? ఉన్న சொல்லுங்க. உயிர் கொடுத்த தேவனுக்காக ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு உழைக்கிறோமா? நான் பரலோகத்துக்கு போகும்போது அவர் கேட்கிற கேள்வி இதுதாங்க. மகனே, உனக்காக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தூங்கினேன். அவமானங்கள், நிந்தைகள், உமிழ்நீரெல்லாம் என்னை காரி விழுந்தாங்க. இப்படியெல்லாம் கொடூரப்படுத்தி என்னை சாகடிச்சுட்டாங்க. இப்படி கதறி கதறி சம்பாதித்து கொடுத்த இந்த பெரிதான ரட்சிப்பு கிருபையினால உனக்கு கிடைத்திருக்கிறது. இதனால தான் நீ பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தார். எனக்காக நீ வெறும் கையோட போவோமா? சொல்லுங்க. அட்லீஸ்ட் சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது வெறும் கையில போவோமா? பிரிஸ்டேஜ் இஷ்யூ என்னன்னு ஏதாவது ஒண்ணு கையில வாங்கிட்டு போறோம் இல்லையா? பரலோகத்துக்கு போகும்போது ஹலோ எப்படிங்க கிடைக்கும்? வராத கிரீடம், மணிமை கிரீடம், உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனே, இந்த சத்தம் எப்படி கேட்கும்? எப்படி எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கிடைக்கும்? ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒவ்வொரு நபரை கொண்டு வந்து சேருங்க. என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னாரா இல்லையா? நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை என்னங்க? 12 பேருக்கு சொன்ன கட்டளை அல்ல, உனக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட கட்டளையும் இதுதான். நீங்க எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிரிக்கிறவர்களாக மாற்றுவேன். சொன்னாரா இல்லையா? எத்தனை பேர்? சிமோனை பார்த்தான். ஏய் கவாத்தினா அந்திரியாவை கூப்பிட்டு, நாங்க கர்த்தரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா? சொல்லுங்க. சமரை என்ற ஒரு பெண்மணி இருக்கிறார், ஸ்ரீ. ஐயோ வாங்க, எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டு விட்டு வச்சிருக்கிறாரு, இவர் கிறிஸ்து அல்லவா, வந்து பாருங்க. அறிமுகப்படுத்தினாரா இல்லையா? சொல்லுங்க. இந்த ஆண்கள் ஒரு நபர் அறிமுகப்படுத்தினா இந்த பெண்மணி போய் ஊருக்குள்ள அறிமுகப்படுத்திச்சு. என்ன சொல்றீங்க? என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதான் வாசிக்கிறோம். అందరూ తమ సొంత కార్యములనే చూసుకొనుచున్నారు కానీ யாருடைய வேலை பார்க்க மாட்டாங்களா? యేసు క్రీస్తు కార్యములు చూడనే చూడరు. நம்ம வீட்டு வேலைக்காக தான் டைம் இருக்கும். ஆலயத்தை பெருக்கணும்னா, பாய் போடணும்னா, பாத்ரூம் கழுவணும்னா, சொல்றீங்களா? நியாயம் சொல்லு. இல்ல, இதுக்காக ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்க சபையில நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. எங்க சபையில ஒருத்தர் தான் வந்து போயிடும். சனிக்கிழமை வந்து மாப்பு போடணும், ஃபுல்லா வந்து டஸ்டிங் போகணும், சேர்ஸ் போடணும், உட்காரணும், போகணும். மற்றவங்க யாரும் செய்ய முடியும். இது கர்த்தருடைய வேலை. என்னுடைய வேலை என்ன? என்னுடைய பங்கு என்ன? மரியாம் மார்த்தா என்ற அவர்களுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அழைத்தது யாரு வீட்டுக்கு? அமர்ந்தது யாரு? அழைத்தவங்க வேலையில இருக்கிறாங்க, அமர்ந்திருந்தவங்க தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாங்க.
இயேசு கிறிஸ்துவை அழைப்போம், அமர்ந்திருக்குமா இல்லையா? அவருடைய வேலையை செய்யணும், அவருடைய வேலையை செய்யணும். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிடைக்கிற சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசேஷ குடும்பத்தாருக்கும் நன்மை செய்வோம். என்ன செய்யணும் சொல்லுங்க? அங்க இருக்கிறது சொல்றது இவ்வளவு நேரமா? விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமக்கணும், ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யணும். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான வழிக்குள்ள நம்மை வரவழைத்தது எதுக்கு தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டேன், போதும் அட்டென்ஷன்ல இருப்பதற்காகவா? எதற்கு? அவருடைய புண்ணியங்களை உலகத்திற்கு நாம் அறிவிப்பதற்காக தான். நம்மை நம்பி பவுல் சொல்றாரு பாருங்க, என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்தார். ஒரு அக்விஸ்ட் கிட்ட ஒரு சாடி கொடுக்குறாருங்க. நம்பர் 1 அக்விஸ்ட பார்த்து, இந்தாடா சாடி, எல்லா பொக்கிஷம் அதுலதான் இருக்கு, இந்தா. இதுதான் அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்றான். என்னையோ அவர் பார்த்து நம்பி என்கிட்ட சாவி கொடுத்துட்டாரு. தேவதூதர்கள் கொடுத்திருந்தா இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய வேலை தேவதூதர்களை நம்பி ஒரு தூதனை கூப்பிட்டு சொல்லி இருந்தா என்ன இருக்கும்? ஓவர் காஸ்பல் வேர்ல்ட் முழுவதும் ப்ரொக்ளைம் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்மை நம்பி கொடுத்தார். என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி எனக்கு இந்த கனமான ஊழியத்தை நம்மை நம்பி கொடுத்திருக்காரு. நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு உண்மையாக உழைக்கிறோம். அந்த தேவனுக்கு உழைக்கத்தக்கதான ரீதியிலே உழைக்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல, அதே யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தை இருக்கு. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக பகலுக்கு 12 மணி நேரங்கள் இல்லையா? பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினாலே இடர மாட்டான். அவன் இரவில் நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான். 10வது வசனம். அது வெளிச்சம் இல்லாதபடியினாலே இடறுவான். இவர்கள் சொல்லி பெருமாள் நோக்கி ஒரு சிநேகிதர்களாக பாருங்க, பகல் இருக்கு, 12 மணி நேரம் இருக்கு. அந்த பகலில வேலை செய்ய முடிஞ்சா வேலை செய்யலாம். ஆனா இரவு நேரம் வருது, அன்னைக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற 9ஆம் அதிகாரம் கூட பாருங்க. 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பார்க்கலவருக்கு மட்டும் நான் என் அன்புடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்ய ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அப்ப பகல் 12 மணி நேரம் இருக்கு, செய்ய வேண்டிய வேலை செய்து முடிக்கலாம். ஒரு காலம் வருது, ராக்காலம், இரவு நேரம் வர போகிறது, யாருமே வேலை செய்ய முடியாத కాలం వరది. పగలున్నంత వరకు నన్ను పంపిన వాని క్రియలు మనము చేయుచుండవలెను. రాత్రి వచ్చుచున్నది, ఎవడును பணி செய்யலேன். உன் வாழ்க்கையில இருள் சூழுகிற நேரம் ஒரு நாள் வரப்போகுது. யாக்கோபு தன்னுடைய பயணத்தை தொடங்கினான். யாக்கோபு பயணத்தை தொடங்கி போகும்போது தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு புறப்பட்டான். அப்படியே பாதையில போய் கொண்டிருக்கும் போது பொழுது போச்சு. பயணம் முன்னோக்கி போக முடியவில்லை, இருட்டாகிறது. தன்னுடைய பயணத்துல தடை வந்திருக்கிறது.
ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அங்க என்ன பண்ணிட்டான்? ஒரு கல்லை எடுத்துட்டு தலையில வச்சுக்கிட்டு தூங்கிட்டான். இரவு வர போகிறது. அந்த நாளிலே அந்த இரவு நேரத்தில் ஒருவனும் வேலையை செய்யவே முடியாது. பகல் இருக்கிறது, 12 மணி நேரம் இருக்கிறது. செய்யணும்னா அந்த மணி நேரங்களில் தான் நீ செஞ்சு முடிக்க வேண்டும். வேதம் எல்லாமே தெளிவா செய்யுது, சொல்லுது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்படி என்றால் கர்த்தர் செய்ய வேண்டியது நமக்கு கொடுத்திருக்கிறார். செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். நம்மை நம்பி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு உண்மையாய் உழைத்துக் கொண்டு வருகிறோம்? இதுதான் கேள்வி. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு கல்யாணத்துக்கு போனார். எந்த கல்யாணம்? முதலாவது போனது அன்பனது. இதெல்லாம் பார்த்துட்டீங்க போல இருக்குல்ல, நீங்க கரெக்டா பார்த்த மாதிரியே சொல்றீங்க. காரணம் கல்யாணத்துக்கு போனார். என்ன பண்றாங்க? யூதர்களுடைய அந்த சடங்குபடி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் திராட்சரசத்தை கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? உட்கார வைப்போம். போகும்போது டீ குடிக்கிறீங்களா? அவங்களாம் உட்காருவான், கேட்க மாட்டான். அவன் எந்திரிச்சு போகும்போது சக்கரை போடலாமா? ஏன்னா இந்த காலத்துல கேட்டுதான் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால கேட்கிறோம். அந்த கல்யாணத்துல முக்கியமானது திராட்சரசம் இல்ல, முடிஞ்சிச்சு. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காங்க. மரியாதை போறான். தாயே, என் மேல இன்னும் வரல, ஏன் டிஸ்டர்ப் பண்றப்போ அப்படின்ட்டாரு. ரொம்ப கோபமா இருக்கிறாரு போல தலைவருக்குள்ள. வேலைக்காரங்களுக்கு போனாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சம்திங் நோ அப்படின்னாரு. போ, நானே திட்டு வாங்கிட்டு வரேன் அது அப்படின்னு சொல்லிக்கா. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாங்க இல்ல போங்க. ஆனா நான் போனேன், எனக்கு திக்க அடிச்சிட்டாரு. நீங்க போங்க, அவர் என்ன சொல்றாரோ அது விசுவாசியா இருக்கிறனா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அந்த திருமணத்துல எது குறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் உணர்ந்திருக்கிறார் இல்லையா? அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நீ சொல்லிதான் அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும் இது என்ன பற்றாக்குறை வந்திருக்கு. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிடுச்சு. ஒரு அம்மா அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க, நீ காண்கின்ற தேவன். யாரு? என்னை காண்கின்ற தேவன். அப்பா, இந்த வனாந்திரத்தில் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயோ, இந்த பிள்ளையாருடைய சாவை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடியாது என்று சொல்லி கதறிக் கொண்டிருக்கிறேனே. ஏசப்பா, அந்த தெருவில் தண்ணீர் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய நிலைமைகள் எல்லாம் அறிந்து அற்புதம் செய்திருக்கிறேன். உண்மையாகவே நீர் என்னை காண்கின்ற தேவன். மேலஹோரேரி என்று பெயர் வைத்தார் இல்லையா? அவர் காண்கின்ற தேவன். திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி அவருக்கு தெரியுமா தெரியாதா? 100% தெரியும். அவர் சொல்றாரு, அந்த கச்சாடிகள் இருக்குது இல்லையா, எத்தனை? 6. எல்லாம் சொரணி எடுத்துக்கிறாங்க போல. எல்லாம் ஃபுல்லா தண்ணீரை நிரப்புங்க, ஒன்று ஊத்துங்க. இவங்களும் ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா நம்ம சொல்லி வச்சாங்களா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அதன்படி தண்ணி தான் கொண்டு ஊற்ற சொல்றாரு. பாவம் பண்ணி ஊத்துறாங்க. என்ன நடந்தது? பயங்கரமான டேஸ்டியான ஜூஸ் இல்லையா? லாசர் என்ற ஒரு நபர் இருக்கிறார். லாசர் வீட்டுக்கு, அந்த பெத்தனியாவுக்கு இவருடைய பயணத்துல அடிக்கடிக்கு போய் அந்த வீட்டுல சந்திப்பது ஆண்டவருக்கு வழக்கம். அதுதான் இவர் ஒரு ஊர்ல இருக்கும்போது சகோதரிகள் ஒரு செய்தி அவருக்கு அனுப்புறாங்க. நீ நேசிக்கிற, நீ அன்பா இருக்கிற, உன்னுடைய சிநேகிதனாய் இருக்கிற லாசர் எப்படி இருக்கிறான்? கொஞ்சம் சிக்கா இருக்கான், வந்து பார்த்துட்டு போயேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இன்னும் 2-3 நாள் அவர் வெயிட் பண்றாரு. இப்ப சொல்றாரு சீஷர்களோட, வா, நம்முடைய சிநேகிதனாய் இருக்கிற லாசரை எழுப்புவோம் வாருங்கள், அவனை நித்திரை எழுப்புவோம் வாருங்கள். இப்படிதான் இருக்கு பைபிள். మన స్నేహితుడైన లాజరును மேற்கொள்புதுமரண்டி. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு, எழுப்புறதுக்கு இவர் போறாரு.
என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இவருக்கு தெரியும். போய் கேட்கிறாரு, எப்பா ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? நீயே இங்க இருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டேன். என்னாச்சுப்பா? இப்போ உயிர் தேடலும் ஜீவனும் நானே இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். தெரியும், உயிர் தேடுதனால எல்லாமே பிழைப்பான். அப்படியெல்லாம் வேணாமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இப்பொழுதே, நீ நம்பினால் தேவனுடைய மகிமை அப்பொழுதல்ல இப்பொழுதே காண்பாய். மரித்தோர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிற நாள் வரும். அது இன்றே வந்துவிட்டது, இப்பொழுதே வந்துவிட்டதா இல்லையா? சொன்னாங்க, செத்து 4 நாளாச்சு, பாடி கூட டீகம்போஸ் ஆயிருக்கும், போதும் அப்படின்னா இந்த காட்டாம்பா கலர போனார். என்ன சொன்னார்? இந்த கல் எடுத்து போடுங்க. ஒரே ஒரு படம், லாசரை வெளியே. அந்த கல் வச்சது யாரு? இவ்வளவு. கட்டுனது யாரு? அவங்கதான். நீங்க வச்ச தடைய, நீங்க கட்டின கட்டுகள் நீங்களே வந்து போடுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. கர்த்தர் சொன்னபடி நாம் செய்கிறோமா? அவர் சொன்னபடி செய்தால் ஆசீர்வாதம் தான். நான் என்ன சித்தமாய் இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். நோவாவை கூப்பிட்டு, பயங்கரமான அழிவு வரப்போகுதுப்பா, ஜலப்பிரளயம் வரப்போகுது, கொடூரமான மழை கொடுக்க போறேன், நீ ஒண்ணு பண்ணு, உனக்காக ஒரு பேடையை கட்டு, அந்த அழிவிலிருந்து நீயாவது காப்பாற்றிக் கொள்வாய். ஏன்னா நீ தான் என்னுடைய பார்வைக்கு நீதிமானா இருக்கிற. சரி போனா போறோம் அப்படின்னு சொன்ன. தேவனுடைய கண்களிலோ நோவாவுக்கோ கிருபை கிடைக்கும். யாருக்கு கிடைத்தது? அத்தனை மக்கள் இருக்கையில் யாருடைய கண்களில் தயவு கிருபை கிடைத்தது? தேவனுடைய கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. கர்த்தர் தனக்கு என்ன கட்டளை இட்டாரோ அந்த கட்டளையின்படி இத்தனை அடுக்கு, இத்தனை முழம், இவ்வளவு உயரம், இத்தனை கேட்டு, இத்தனை விண்டோஸ், இவ்வளவு ஜோடி ஜோடியா இப்படி போனோம் அப்படி போனோம், எல்லாம் எவ்ரிதிங் அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படியே செய்து முடித்தான். அப்படிதான் இருக்கு பைபிள். தேவன் கட்டளையிட்ட யாவற்றையும் பாருங்க. 7ஆம் அதிகாரம் நினைக்கிற ஆதியாகமம், என்ன நேரம் இல்லை அதனால எடுக்கல நான். 6:22 தேவன் என்னவென்று நோவாவுக்கு செய்ய சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதன்படி அவன் அப்படியாகவே செய்து முடித்தான். அதனால்தான் அவன் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சொல்லுங்க, தேவன் உனக்கு செய்கிற சொல்லுகிற வார்த்தை அப்படியே செய்கிறாயா? இந்த யோனா இருக்கிறார் இல்லையா, யோனா கிட்டே ஒரு வார்த்தை சொல்ற. எந்த பட்டணம்? நினைவே பட்டணம். ரொம்ப கொடூரமா இருக்குப்பா, ரொம்ப பாவம் செய்யறாங்க, நீ போய் என்ன செய்யற, அந்த பட்டணத்துக்கு அழிவு இருக்குன்னு சொல்லி போய் ஒரு வார்த்தை சொல்லு, ரசிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு அனுப்புறாரு. தீர்க்கதரிசியாச்சே, நம்பி கொடுக்குற கர்த்தருடைய வார்த்தை சொல்ற. அவன் என்ன சொல்றான்? என்ன செய்யலாம்? நினைவுக்கு போக சொன்னா தர்சீசுக்கு போறான். ஒரு அட்ரஸ் கொடுத்தா ஒரு அட்ரஸ், அதான் அவர் சொன்னபடி செய்ய சொன்னா நம்முடைய சித்தம் தான் நிறைவேற்றுவதற்கு ட்ரை பண்ணுவோம். அதனுடைய பலன் என்ன? அழிவுதான். அவர் என்ன செய்ய சொல்றாரோ, அவர் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவி, அவர் செய்ய சொன்னா செய், அவ்வளவுதான். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன். அந்த பிள்ளையாரம் சொன்னா இல்லையா, கர்த்தாவே ஆண்டவரே கட்டளையிடும், இதோ உம்முடைய அடியான் கேட்கின்றேன். அவருடைய வார்த்தைக்கு ரிப்ளை வந்ததா இல்லையா? நாம் நம்முடைய வாழ்க்கையில உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கலாம் பாருங்க. தர்மோபதேச காண்டா, அதாவது தித்யோபதேச காண்டா 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுற்றித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க தரவிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த விதிகளிலே எல்லாவற்றிலும்
நடக்க அவ்வளவுதான். நீங்க சுகித்து சுகமாய் வாழ்வதற்கு தான் அவர் விதித்த விதிகளின் படி நீங்க நடக்கணும். அவர் சொன்ன கட்டளையின் படி நீங்க செய்யணும். இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் பரமேறி உயிர்த்தெழுந்து பரமேறி போவதற்கு முன்பதாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் செல்லுங்கள், சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் சொன்னாரா இல்லையா? மத்திய 28:20 எல்லா ஜாதி ஜனங்களை சீஷர்கள் ஆக்குங்கள் சொன்னாரா இல்லையா? இப்ப அட்டன் டைம் பிஷப் தான் ஆகிறாங்க, தவிர சீஷர்கள் ஆகுது இல்லையா? சீஷர்கள் ஆக்குங்கள், கற்றுக் கொடுங்கள், பின்பற்றவர்களாக மாற்றுங்கள், பிறகுதான் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எங்க செய்யணும்? எங்க செய்யணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு, வாசிக்கலாம் பாருங்க முடியல. அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ఆం అధికారం 30వ వచనం. ఆ జ్ఞాన కాలమందు దేవుడు చూచి చూడనట్లుగా ఉండెను. ఇప్పుడైతే అంతటను అందరూ మారు మనసు పొందవలెనని మనుషులకు ఆజ్ఞాపించుచున్నాడు. మనుషులకు ఏమని ఆజ్ఞాపిస్తున్నాడు? మారు మనసు పొందాలి. அவர் சொன்னபடி செய்யுங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் సమీపం. ఆ జ్ఞాన కాలమందు దేవుడు చూచి చూడనట్లుగా ఉన్నాడు. ఇప్పుడైతే అంతటను అందరూ మారు మనసు పొందాలి. మనం திரும்ப வேண்டும் என்று மனுக்குலத்திற்கு கட்டளையிடுகிறார். கண்டும் காணாதவரை போல இருந்தார், இப்பொழுதோ பயங்கரமா பார்க்கிறார். நீ உட்கார்ந்து, நீ அமர்கிறது, நீ அது அவன் மேல இவன் மேல பழி சொல்றது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் ஃபுல்லா வரிசையா லிஸ்ட் போட்டு கண்டலுக்காக வைத்து கடிந்து கொள்வார். ஒருவனும் எஸ்கேப் ஆக முடியாது. செய்தியை நான் முடிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது. கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாக, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்து அவரால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. வாய்ப்பு கொடுத்த நல்லவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கோப்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்